ஆன்மீகத்தில் நம் முன்னோர்கள் பல நுட்பமான விஷயங்களை வைத்திருக்கிறார்கள். விளக்கு ஏற்றுவதிலும் ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். சரியான முறை, முதலில் எண்ணெயை ஊற்றி பிறகு திரியை வைத்து பின் விளக்கை ஏற்ற வேண்டும். அதாவது எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திரி தீ. தீய எண்ணங்களினாலும் தீய பழக்க வழக்கத்தினாலும் வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களை நாம் சந்திக்கிறோம். அதிலிருந்து விடுபட நம் பூஜை அறையிலோ அல்லது கோயில்களிலோ முதலில் எண்ணெய் ஊற்றி பிறகு திரியை வைத்து அதன் பிறகு தீபம் ஏற்ற வேண்டும். எண்ணெய் ப்ளஸ் திரி ப்ளஸ் தீ, எண்ணெய் திருத்தி. இறைவனே எண்ணெய் திருத்தி நல்வழிப்படுத்துக என்று கூறுவதுதான் அதனுடைய உட்பொருள். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ராமேஸ்வரம் செல்பவர்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குங்க. எப்படி நம்ம வழிபடுறதுன்னு. நம் முன்னோர்கள் எப்படி வழிபட வேண்டும் என்று நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு பின்பு கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களிலும் நீராடிட்டு நேராக மூலவர் ராமநாத சுவாமியை வழிபடுவதற்கு முன்பு மூலவருக்கு இடப்புறமாக தனி சன்னதியாக வீற்றிருக்கும் ஆஞ்சநேயரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்தை வழிபட்ட பிறகே மூலவரை வழிபட வேண்டுங்க. இதுதான் முன்னோர்கள் நமக்கு கூறிய சரியான முறை. நன்றிங்க. ஒரு முறை பக்தர் ஒருவர் புட்டபர்த்தி சாயி பாபாவிடம், பாபா, ஆன்மீகம் நமக்கு அன்பையும் தர்மத்தையும் போதிக்கிறது. ஆனால் ஆன்மீகம் என்ற பெயரில் என்னுடைய மதம் உயர்ந்தது, என்னுடைய கடவுள் உயர்ந்தவர் என்று பல்வேறு சண்டைகளும் சச்சரவுகளும் நிகழ்கின்றன. ஆன்மீகம் நமக்கு அன்பையும் தர்மத்தையும் போதிக்கவில்லையா என்றார். பாபா சிரித்தபடியே தனக்கு அருகில் வைத்திருந்த கண்ணாடி டம்ளரில் உள்ள தண்ணீரை காட்டி, ஆங்கிலத்தில் இதற்கு வாட்டர் என்பார்கள், தமிழில் தண்ணீர் என்பார்கள், தெலுங்கில் நீலு என்பார்கள். மூலப்பொருள் ஒன்றே, ஆனால் பெயர்தான் வேறு. ஆன்மீகத்தில் 2 நிலைகள் உள்ளன. ஒன்று டிவோஷனல், மற்றொன்று ஸ்பிரிச்சுவல். டிவோஷனல் என்பது மூலப்பொருளை உணராத நிலை, ஸ்பிரிச்சுவல் என்பது மூலப்பொருளை உணர்ந்த நிலை. நீ கூறிய நபர்கள் எல்லாம் டிவோஷனல் என்ற நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஸ்பிரிச்சுவல் என்ற நிலைக்கு வர நீண்ட பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்று கூறினார். உடனே பக்தரும் மூலப்பொருளை உணர்ந்தவராக தனக்கு எதிரே இருந்த பாபாவை 2 கரம் கூப்பி வணங்கினார்.